ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்எஸ்ல டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாக்ன்ற வேல்யூ பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு பி டேக்கையும் ஐ டேக்கையும் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த பி டேக்குள்ளயும் ஐ டேக்குள்ளயும் ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணிருக்கேன். இந்த பி டேக்கையும் ஐ டேக்கையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒரு இன்லைன் எலிமெண்ட்னு சொல்லுவோம். அதாவது இது வந்து தனித்தனி லைன்ல டிக்ளேர் ஆகாம சிங்கிள் லைன்ல டிக்ளேர் ஆகும். இது வந்து தனித்தனி லைன்ல டிக்ளேர் பண்றதுக்கு நம்ம இந்த இடத்துல பிளாக்ன்ற வேல்யூ யூஸ் ஆகுது. அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு வாங்க சொல்லி தரேன். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி அதுக்குள்ள என்ன பண்ணிருக்கேன்னா பி டேக்கையும் ஐ டேக்கையும் குரூப்பிங் செலக்டர் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த இடத்துல கால் பண்ணிட்டேன். இதுக்குள்ள என்ன பண்ணிருக்கேன்னா பேக்ரவுண்ட் கலர்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதுக்கு வேல்யூ எல்லோவும், மார்ஜின்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதுக்கு 5 பிக்சல் வேல்யூவும் கொடுத்துருக்கேன். இது எதுக்கு யூஸ் பண்ணிருக்கேன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதை நான் எம்டியா வச்சிருக்கேன். வாங்க இது நார்மலா ரன் பண்ணி கேட்டேன். பாத்தீங்களா, இந்த ரெண்டு கண்டென்ட்டும் ஒரே லைன்ல டிக்ளேர் ஆயிருக்கு. ஏன்னா இது ஒரு இன்லைன் எலிமெண்ட். நம்ம இந்த இன்லைன் எலிமெண்ட்டை பிளாக் எலிமெண்டா சேஞ்ச் பண்றது தான் அந்த இடத்துல நம்ம பிளாக்ன்ற வேல்யூ யூஸ் பண்றோம். வாங்க இந்த இடத்துல பிளாக் வேல்யூ யூஸ் பண்றேன். இந்த இடத்துல டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டில பிளாக் வேல்யூ டிக்ளேர் பண்ணிட்டு வாங்க இப்ப ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, அந்த ரெண்டு லைனையும் அதாவது இன்லைன் எலிமெண்ட் வந்து பிளாக் எலிமெண்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டில யூஸ் பண்ற பிளாக் வேல்யூ. இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.